பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பகுதியில வாழ்ந்த மக்கள் ஆத்தங்கரையில இருந்த வயல்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஆத்துக்குள்ள மிதந்து வந்த கூடையில அழுகிற சத்தம் கேட்டதை கவனிச்சிருக்காங்க. உடனே ஆச்சரியப்பட்ட மக்கள் கூடைய தூக்கிட்டு வந்து பார்த்துட்டு உள்ள ஒரு குழந்தை இருக்கிறத கவனிச்சு யார் அந்த குழந்தைன்னு புரியாம குழப்பத்தோட இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல குழந்தை கூட்டத்துல இருந்த ஒரு பால்காரரை கூப்பிட்டு பக்கத்துல நின்ற காலமாட்டுல பால் கறந்து கொடுங்கன்னு சொல்லிருக்கு. அடுத்த நொடியே குழந்தை எப்படி பேசுதுன்னு தெரியாம ஆச்சரியப்பட்ட மக்கள் குழந்தைகிட்ட பசுமாட்டுல தான் பால் வரும், இது காலமாடு, இதுல பால் வராது சொல்லிருக்காங்க. உடனே குழந்தை நீங்க கறந்து பாருங்க வரும்னு சொன்னதுனால பால்காரர் பக்கத்துல இருந்த கொட்டாச்சியை எடுத்து பால் கறந்தோனே பால் வந்திருக்கு. காலமாட்டுல இருந்து பால் வரத பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நிக்கும் போது பால்காரர் குழந்தை கையில கொட்டாச்சியை கொடுத்தோனே அந்த குழந்தை பாலை குடிச்சிட்டு அங்கேயே மறைஞ்சிருச்சான். அடுத்த நொடியே மந்தையில நெல்லுக்கு காவலா உட்கார்ந்து இருந்த ஒரு பெண் பயங்கரமா சாமியாடி ஓடி வந்து நான் இளங்காளி இந்த இடத்துல இருக்க ஆசைப்படுறேன்னு சொன்னதுனால குழந்தை ரூபத்துல வந்தது இளங்காளி அம்மன் தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் காலப்போக்குல கோவில் கட்டி வழிபட்டதாக சொல்றாங்க. இந்த சாமியோட பேரு இளங்காளி அம்மன். மதுரை மாவட்டத்துல இருக்க முள்ளிப்பள்ளத்துல இந்த கோவில் இருக்கு.